ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? அனைவருக்கும் இனிய சண்டே நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வழக்கம் போல் மார்னிங் எழும்பியாச்சு. ஒரு பக்கம் வெந்நீர் ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் காப்பி கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பக்கம் நேற்று கழுவிட்டு பாத்திரத்தை எடுத்து பாத்திர ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் மார்னிங் தோசையும் அப்புறம் சூப்பராக ஒரு தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலையை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஒரு ஃபேனில் போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா வதங்கினதை நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிறதுனால அதை நம்ம ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சுட்டு நம்ம இப்போ ஆற வச்சு அதை நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் நான் தோசைக்கு ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பக்கம் தக்காளி சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அந்த பேஸ்ட்டை தட்டி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி சூப்பராக கொதிக்க வச்சா சூப்பராக ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் ஒர்க்கு முடிச்சாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூனுக்கு நான் இன்னும் சூப்பராக ஒரு தக்காளி ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளிக்கு கொஞ்சம் சதைச்சி வச்சு மசாலாவை கிண்டியும் தேவையான காயப்பொடி, அப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கி தேவையான அளவு வாட்டர், தேவையான அளவு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். வீட்டில் சிலவங்களுக்கு இந்த ஆட்டிறைச்சி பிடிக்காதனால அவங்களுக்கு வேறு டிஷ்லாம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டிறைச்சியில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டு ஒரு கொஞ்சம் குட்டி பேபிஸ் இருக்கனால ஒரு 7 விசில் அதை வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பெரிய வெங்காயம் செவரை தான் இன்னும் வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஃபேனில் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு அதை மணல் பருவத்துக்கு தேங்காயை வறுத்தெடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு சதைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ ஒரு ஃபேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நான் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் வதக்குனது தேவையான உப்பும் போட்டு வதக்கி நம்ம பொடிச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை தட்டின சூப்பராக பெரிய வெங்காயம் தவிர ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம குக்கரில் ஆட்டிறைச்சி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஃபேனில் தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதக்கினதை நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கினதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கினதை நம்ம அதுக்கு தேவையான அளவு மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா ஆட் பண்ணி நம்ம இப்போ வேக வச்ச அதில் வேக வச்ச ஆட்டிறைச்சி அதில் தட்டி சூப்பராக ஆட்டிறைச்சி கிரேவி ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முட்டை எடுத்து சூப்பராக ஒரு முட்டை ரோஸ்ட்டு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா சாதம், அப்புறம் ஆட்டிறைச்சி கிரேவி, அப்புறம் நெக்ஸ்ட் முட்டை கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சூப்பராக ஒரு தக்காளி ரசம், அப்புறம் பெரிய வெங்காயம் வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் நானே ஓனாக எழுதி போடியது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிறுகதையை படித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.